ஒரு டைம் தான் பொறுக்கித்தனம் மட்டும் உள்ளே போயிருப்பான். மேலும் அங்கே போய் இன்னும் கிரைமராக மாறிடுவான். பொறுக்கி அங்கே போய் போராளியாக மாறுவான், போராளியாக அங்கே பொறுக்கியாக மாறிடுவான். எத்தனை பேராக இருந்தாலும் ஃபாலிங்கில் உட்காருன்னா காலைல உட்காந்து தான் ஆகணும். யார் என்னங்கிறதுலாம் கிடையாது, உட்காந்து தான் ஆகணும். எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வரிசையில் உட்காந்து தான் ஆகணும். இன்னும் உங்கள் வசதி இருக்குன்னா நீங்கள் சமைச்சிக்கலாம். உள்ள டிகிரி படிக்கிறவங்க அவ்வளோ பேர் டிகிரி படிக்கிறாங்க. சிறைவாசிகள் பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க, புழலில் பார்க்கல பக்கத்துலேயே ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் காலையில் வெளில போயிட்டு சாயந்தரம் உள்ளே போயிடுவாங்க வேலைக்கு வர மாதிரி. உள்ளே போகல இவங்களை வந்து நிர்வாணப்படுத்தி தான் செக் பண்ணுவாங்க. சிறையை பற்றி தப்பு தப்பாக காமிக்கிறாங்க. வட சிறைப்படத்துலையுமே சிறை வந்து சரியாக காமிக்கிறாங்க. ஜெயிலில் இன்னும் பக்காவாக இருக்குது கம்யூனிட்டிலாம், படாபடாவாக இருக்குது கம்யூனிட்டிலாம். ஆமாம்மா, ஹெவியாக இருக்குது ஜெயில். போக்சோவில் வர்றாங்கல்ல சிறைவாசின்னு சொல்கிறோம், வெளுத்து எடுத்துருவாங்க அவங்கள. எதுக்குடா அந்த பச்சை பிள்ளைங்க வச்சுட்டு படவராசுக்கு முடிச்சிருவாங்க. போனோன்னா துப்பாக்கி எடுறாம்பாங்க. துப்பாக்கினா உங்களை விளக்கமாக எடுத்து கூட்டணும், அதான் துப்பாக்கி. கொஞ்சம் டைவர்ட் ஆனாலும் நம்ம எங்கே பார்த்தா கட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் உட்காந்துருப்பீங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிறைவாசிகளுக்கு நீங்க நிறைய பண்ணிட்டு வரீங்க தொடர்ச்சியா. அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 இலங்கை தமிழர்கள் நீங்க தான் வெளில எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிறையில என்னென்ன, அதாவது வெளியில வர முடியாத சிறைவாசிகளுக்கு நீங்க வந்து வெளில எடுத்ததுன்றீங்க சட்ட ரீதியா. சிறைவாசிகளுக்கு வெளியில வந்தா என்ன பிரச்சனை நடக்குது, முதல்ல சிறைக்குள்ள என்னென்ன சார் நடக்குது? சிறைங்கிறது மனிதனுடைய அவமான சின்னம். மகாத்மா காந்தியடிகள் சொன்னது. சிறை என்பது போராளிகளை செதுக்கும், பொறுக்கிகளை சிதைச்சிடும். ஒரு டைம் தான் பொறுக்கித்தனம் மட்டும் உள்ளே போயிருப்பான். மேலும் அங்கே போய் இன்னும் கிரைமராக மாறிடுவான். போராளிக்கு வந்து பெரிய ப்ரீத்திங் பீரியடு, நிறையா படிக்க, எழுத, நிறையா சிந்திக்க, நிறைய வாய்ப்புகளை உண்டாக்கும். நிறைய புக்ஸ் படிங்க. பொறுக்கியாக தேர்ந்தெடுக்கணுமா போராளியாக தேர்ந்தெடுக்கணுமாங்கிற இடம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு பொறுக்கியாக அங்கே போய் போராளியாக மாறுவான், போராளியாக அங்கே பொறுக்கியாக மாறிடுவான். எல்லாம் பழக்கம் தானே அங்கே உள்ளே போய். நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது தான் முதல் விஷயம். சிறைச்சாலை என்னை பொறுத்தவரையும் மனிதனை ஆளாக்குங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன். உங்களை ரெடி பண்ணும், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுக்கும் சார். ஆனால் இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கே உலகம். வெளில எப்படி இருக்குது, இன்பமான உலகம். உள்ளே எதுவுமே கிடையாது. நினச்சி பாருங்கள், 6 மணிக்கு உங்களை பூட்டணும், வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை பிளாக்கில் கொண்டு 6 மணிக்கு சாத்துவாங்க. நாக்குட்டி திறந்துடுற மாதிரி தான் காலைல திறப்பாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ்? உங்களுக்கு சுதந்திரம் எதுவுமே இருக்காது, சரிதானே? அந்தளவுக்கு மிக கொடுமையாக இருக்கும் சிறைச்சாலை. சும்மா இங்கே எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜெயிலில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. கிடையாது. போகிறாங்க, மட்டன் போகிறாங்க, எது போட்டாலும் சரி. எங்கேயும் இப்போ இந்த ரூமில் இருக்கோம், நம்மளா தாப்பா போட்டுருவோம். வெளியில் யாராவது வச்சு நம்மளை தாப்பா போட்டு போயிடட்டோம், அப்போ தான் வெளில போகணுன்னு தோணும். ஆமாம். அப்போ தான் அங்கே வெளில போனால் தேவை, அங்கே போய் சாப்பிட்டா தேவை, பசிக்கிற மாதிரி இருக்கும், செல்ஃபோன் சார்ஜர் வெளில இருக்குங்க, எல்லாமே தோணும். காரணம் முறையற்ற சிறை வைப்பு. உங்களை வச்சுட்டா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். ஜெயிலும் அந்த மாதிரி தான். அவ்வளோ ஒரு இப்போ ஜெயில் பில்டிங்ஸ் வேணால் அப்டேட் ஆகிருக்கலாம். இங்கே பெரிய புழலில் பெரிய ஜெயில் இருக்குது, ஆசியாவிலே பெரிய ஜெயில், கலைஞர் கட்டினது. பில்டிங் தான் அப்டேட் ஆகிருக்கும். பட் சட்டத்திட்டங்கள்லாம் பழசு தானே. உங்களோட விதிமுறைகள் என்னவோ அதுதான். அதுமாரி எதுவும் இங்கே கிடையாது. எத்தனை பேராக இருந்தாலும் ஃபாலிங்கில் உட்காருன்னா காலைல உட்காந்து தான் ஆகணும். யார் என்னங்கிறதுலாம் கிடையாது, உட்காந்து தான் ஆகணும். எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வரிசையில் உட்காந்து தான் ஆகணும். அதில் மட்டும் தப்பிக்க முடியாது, வரிசையில் உட்காந்து தான் ஆகணும். உங்களுக்கு A+ ரவுடிலேருந்து மொத்த பேரையும் ஒன்றா உட்காரப்பாங்களா எப்படி சார்? இல்லை தனித்தனி பிரிவு இருக்கா? HSன்னு இருக்குது, ஹை செக்யூரிட்டி பிளாக். பாம் பிளாஸ்ட் கேஸு, தீவிரவாத தடுப்பு சட்டம், பெரிய பெரிய தலைவர்களை கொண்டு வர்றவங்களும் அங்கே வைப்பாங்க. HSல, ஹை செக்யூரிட்டியில். டேக்ஸ் கட்டுறாங்களா அவங்க ஃபஸ்ட் கிளாஸ், ஐடி கட்டுறாங்களா ஆமாம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயிலு. அதில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், அதில் அந்த பொதிகை இந்த மாதிரி சேனல் ஓடும், பேப்பர் கம்பல்சரி வரும், வார புத்தகங்கள் வராது, கிரைம் புத்தகங்கள் உள்ளே வராது. சாப்பாடு உள்ளே வந்துருமா? அப்படி சாப்பாடு உள்ளே வந்துடும். நீங்கள் ஆளை வச்சுப்பீங்க, எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இன்னும் உங்கள் வசதி இருக்குன்னா நீங்கள் சமைச்சிக்கலாம் உள்ள. அதுக்கான வழிகள் இருக்குது. அப்புறம் உங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து உங்களை பரிசோதிப்பாங்க, அதுக்கும் உள்ள வழிகள் இருக்குது. ஹை கிளாஸில் உள்ளவங்களாம் DMO, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ரேங்கில் உள்ளவங்க வருவாங்க. அந்த ரேங்கில் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. உங்களை உள்ள மருத்துவம் இல்லைன்னா வெளியில் அரசு மருத்துவமனை ஸ்டான்லி இங்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. எல்லா வசதிகளும் ஜெயிலில் செஞ்சு கொடுக்கும். மருத்துவ ரீதியான வசதி, பெரிய லைப்ரரி இருக்குது ஜெயிலில். புழலில் பெரிய லைப்ரரி இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களை வந்து அந்த இருக்கிற காலங்களில் நீங்கள் மிகப்பெரிய அறிவாக இருந்தோன்னா வெளில வந்துடலாம். பட் அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு பயன்படுத்துகிறவங்க. உள்ள டிகிரி படிக்கிறவங்க அவ்வளோ பேர் டிகிரி படிக்கிறாங்க. உள்ளே இருந்து சிறைவாசிகள் பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க. புழலில் பார்க்கல பக்கத்துலேயே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் சிறைவாசிகள் நடத்துகிறாங்க. ஒரு பேக்கரி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் காலையில் வெளில போய்ட்டு சாயந்தரம் உள்ளே போய்டுவாங்க வேலைக்கு வர்ற மாதிரி. அப்படிங்களா சார்? ஆமாம். காலையில் வெளில வந்துட்டு வேலையை பிடிச்சிட்டு ஈவினிங் போய்டுவாங்க. அவங்களும் போலீஸ் எல்லாம் அழைச்சிட்டு வராது போகுது. கடலூர் ஜெயிலில் வெளில வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க ஓட மாட்டாங்கன்னு தெரியும் சிறை நிர்வாகம். நம்பிக்கைலாம் இல்லை. 10 வருஷம் ஆயிருக்கும், இன்னும் தண்டனையே ஒரு 4 வருஷம் தான் இருக்கும். இப்போ ஓடுனீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். திரும்ப முதலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பம். ஜெயிலேருந்து அப்ஸ்காண்ட் ஆனீங்கன்னா உங்களை அவ்வளோதான், வெளியிலே வர முடியாது நீங்கள். அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வேலை செய்வோம், கையில் கத்தி கோடாலி எல்லாம் வச்சு தான் வேலை செய்கிறாங்க. அவங்க வெட்டிக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லை.
ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு தாவத்தில் ஒரு தாட்டி ஏதாவது பண்ணிட்டு உள்ளே வந்து இப்படி வாழ்க்கை எடுத்துகிட்டு மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது தான் விதியேன்னு. எல்லாம் கோவத்தில் செஞ்சிடுறாங்க. ஆனால் ஒரு கேஸ் தண்டனையானா போதும் நெறியாளர், லைஃப் கொலாப்ஸ் தான், டோட்டல் கொலாப்ஸ் ஜெயிலு. உள்ளே போகும்போது அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் எப்படி சார் இருக்கும்? இப்போ முதல்ல தண்டனை கைதி விசாரணை கைதி 2 தனித்தனியாக பாருங்கள். புழலில் 2 தனித்தனியாக இருக்குது, புழல் 1 and 2. இப்போ இந்த குண்டாசு சில பேர் இடம் இல்லைன்னு அங்கே கொண்டு போடுறாங்க புழல் தண்டனை கைதியில். புழலை பொறுத்தவரைக்கும் தனி தான் தண்டனை கைதி விசாரணை கைதி. கடலூர், திருச்சி, பாளையங்கோட்டை, சேலம் சிறைச்சாலை ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஆட்டோ சங்கராங்க தான் தூக்கில் போட்டாங்க, தமிழ்நாட்டில் கடைசி தூக்கு. சேலம் டு ஏற்காடு ரோட்டில் லெஃப்ட்டில் இருக்கும். அஸ்தம்பட்டி சிக்னல் தாண்டினோடனே இந்த பக்கம் கோர்ட்டு, ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயில், பழைய ஜெயில், அது பிரிட்டிஷ் ஜெயில். இங்கே தான் சென்ட்ரல்லேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, இங்கே பிரிட்டிஷ் ஜெயில். கடலூர் பிரிட்டிஷ் ஜெயில், திருச்சி பிரிட்டிஷ் ஜெயில், பாளையங்கோட்டை எல்லாமே பழசு, எல்லாமே பழசு தான். கோவை, வேலூர் எல்லாமே பழைய ஜெயில் தான். பெண்களுக்கு தனி சிறைச்சாலை. பெண்கள் விசாரணை கைதி தண்டனை கைதி ஒன்றா தான் இருக்காங்க. ஏன்னா இடம் கம்மி தானே அவங்க அக்யூஸ்டு. இதில் முதல் விஷயம், நீ விசாரணை கைதி முதல்ல உங்களை வந்து இன் பண்ணுறது, அது பேர் ஜெயிலில் இன் பண்ணுவாங்க. இன் பண்ணுறதுனா எப்படி சார்? உள்ள அனுப்புவாங்க ஜெயிலுக்குள்ளே. ஓகே. அப்போ ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர்னு சொல்லுவாங்க. வெளில உள்ள போலீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவான், உள்ள போலீஸ் டேக் ஓவர் எடுப்பான். உள்ளே எடுத்தோடனே உங்களை வந்து உங்களோட மச்சங்கள் பார்க்கப்பட்டு நீங்கள் தானாங்கிற எல்லாத்தையும் எழுதிட்டு உங்களை குவாரண்டைனில் கொண்டு அடைப்பாங்க. முதல் விஷயம், உள்ளே போகக்குள்ளே உங்களை வந்து நிர்வாணப்படுத்தி தான் செக் பண்ணுவாங்க. அப்படிங்களா? உடம்புல பெட்டு துணி இருக்காது, அது தனி ஒரு ஸ்க்ரீன் கட்டியிருக்கும். ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு அதே தனியாக. 2 பேரும் சந்திச்சிக்கவே முடியாது. இந்த ஜெயில் வேறு, இந்த ஜெயில் வேறு, 2க்கும் வேற சார். இப்போ ஆண்களை நிர்வாணப்படுத்த பெண்கள் நிர்வாணப்படுத்தி உட்கார சொல்லுவாங்க. ஏன்னா பிறப்பு உறுப்பில் எதுவும் கஞ்சா ஏற்றிட்டு வந்துடுறாங்களா, சிம் கார்டு சொல்லிட்டு வந்துடுவாங்க. சிம் கார்டு உள்ள பெரிய டிமாண்டு. சிம் கார்டுக்கு டிமாண்ட்னா செல்ஃபோனை பற்றி பிறகு சொல்கிறேன். அதை விட்டு உட்கார சொல்லுவாங்க. உட்காந்தா எல்லாம் விழுந்துடணும். ஆணையம் இது மாதிரி தான், ஒரு வாட்டி 4 வாட்டி உட்கார என்ன ஆசன கூட இல்லை, கஞ்சா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் திங்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மாத்திரை இல்லாட்டியும் சினிமாவில் கட்டுற மாதிரி குச்சி எடுத்து குத்துவாங்களே, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் என்ன மனிதன வகையில் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் வேறு தப்பாக இது மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் எப்படி சினிமாவில் அப்படி தான் காட்டாங்க. அதனால சொல்ல சினிமாவில் காமிப்பான், எல்லாத்தையும் வேணாங்க காமிப்பான். 2 கதாநாயகம் ஆடிட்டு இருக்காங்க, பின்னாடி ஒரு 200 பேர் ஆடுறாங்களே. எந்த ஊரில் அது மாதிரி 200 பேர் ஆடுறாங்க? நீங்கள் வேணா காதலியோட போய் ஆடுங்க, பின்னாடி 200 பேர் எங்கேருந்து ஆடுவாங்கன்னு கேட்டேன். உடனே ஒரு பாட்டுக்குள்ளே 4 லொக்கேஷன் போகுது, அமெரிக்காவில் போய் பாட்டு எடுக்கிறான். இதெல்லாம் உண்மையா? கிடையாது. அமெரிக்கா ஃப்ளைட்டு ஏர்போர்ட் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகிடும், ஃப்ளைட்டு போகணும். அதெல்லாம் சும்மா சினிமாங்கிறது. சிறையை பற்றி தப்பாக காமிக்கிறாங்க. வடசென்னை படத்துலையுமே சிறை வந்து சரியாக காமிக்கலை, அதுவும் தவறாக தான் காமிச்சாங்க. ஏன்னா அப்படி இருக்காது, ஜெயிலே அப்படி இருக்காது, இந்த அமைப்பே அப்படி இருக்காது. பால படங்களில் ஓரளவு ரியாலிட்டியாக இருக்கும். அந்த பிதாமகனையெல்லாம் எடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் ரியாலிட்டி அப்படி தான் இருக்கும். இல்லை உள்ளே பண்ண ஒரு டானா ஒரு டீமாக செட் ஆயிடுவாங்களே அப்படி. உள்ளே போய் குவாரண்டைன் போகிறாங்கல்ல, அடுத்த நாள் டாக்டர் வருவார். அடுத்த நாள் வந்து உங்கள்கிட்ட பேசுவார், என்னென்ன பழக்கம் இருக்குன்னு. என்னடா கீரை பட்டியாணி அப்படின்னா, கீரைன்னா கஞ்சா. அப்படியா? கீரை பட்டியாணி அப்படின்னா கஞ்சா. ஒன்றா கேட்பாங்க. கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி பிளாக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பழக்க வழக்கம் பூரா கேட்பாங்க, எய்ட்ஸ் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிளாக் பிரிப்பாங்க. நிறைய பேர் குவாரண்டைனில் இருக்க விருப்பப்படுவாங்க. ஏன்னா குவாரண்டைனில் யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தில் பிளாக் பிரித்து போயிடுவாங்க. குவாரண்டைனில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். வெளியில் மெயின் ரோடு ஆக்சஸ் கிட்ட இருக்கீங்க எல்லாம். ஓகே. இந்த புழல் இந்த மெயின் ரோடு இருக்குது. ஆமாம், வக்கீல் மனு எல்லாத்துக்கும் உடனே வந்து பார்த்துருந்தான். அடுத்து உள்ளே போய்டுவீங்க. உள்ளே போய் பிளாக் விரிப்பாங்க, கம்யூனிட்டி வரையும் உள்ளே கேட்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பிளாக்கெல்லாம் போடுவாங்க. அடுத்த கேள்வி வேறு, அந்த கம்யூனிட்டி வரையா தனியாக பிரிக்குமா அப்படி சார்? சூப்பர். ஜெயிலில் இன்னும் பக்காவாக இருக்குது கம்யூனிட்டி எல்லாம், படாவாக இருக்குது கம்யூனிட்டி எல்லாம். ஆமாம்மா, ஹெவியாக இருக்குது ஜெயிலில். கம்யூனிட்டி கொலை பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க, அங்கேயும் கம்யூனிட்டி வரையா அங்கே பிரிச்சுருவாங்க. ஏன் தேவையில்லாத கிளாஷ் ஆகிடும்னு ஜெயிலில். ஓகே. நான் ஒரு ஜாதிக்கு கொலை பண்ணிட்டு வரேன், நீங்கள் வேற ஒரு ஜாதிக்கு கொலை பண்ணிட்டு வரீங்கன்னா உங்கள் ஆளுகளோட உங்களை போட்டுருவாங்க, எங்கள் ஆளுகளை போடுவாங்க. நம்மகிட்ட கிளாஷ் ஆகிட்டோம்னா உள்ளே போய் அடிச்சுட்டு செத்தோம்னா என்ன வருது? அது இன்னும் சிறை நிர்வாக தலைவலி. அதுட்டு ஓப்பனாகவே நின்ன ஜாதி ரைட்டு போ, அஃபென்ஸ் இந்த மாதிரி போட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடுத்து போக்சோவில் வர்றாங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. நம்ம சிறைவாசின்னு சொல்கிறோம், வெளுத்து எடுத்துருவாங்க அவங்கள. எதுக்குடா அந்த பச்சை பிள்ளைங்க வச்சுட்டு படவராசுக்கு உரிச்சிருவாங்க. எல்லாம் அடி வாங்கிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு கிடக்கலாம். எங்கே அவங்க பிளாக் அடிமை மாதிரி, அடிமை தான். அப்புறம் அடிமை மாறி அடிமையே தான். போனோன்னா துப்பாக்கி எடுறாம்பாங்க. துப்பாக்கின்னு அவங்களை விளக்கமாக எடுத்து கூட்டணும், அதான் துப்பாக்கி. ஆனால் இது மாதிரி போக்சோலுக்குள்ள போகிற சக கைதிகளே ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க அப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை தானே சார்? போக்சோவில் உள்ளவங்களுக்கு எங்கேயுமே மரியாதை இருக்காது, மரியாதையே இருக்காது. விரட்டி தான் அடிப்பாங்க ஜெயிலில். என்னென்ன கேஸ் தான் மரியாதை இருக்கு உள்ள? மர்டர் கேஸு. மர்டர் கேஸு கெத்து காமிப்பாங்க. கெத்தா ஒரு என்ன மர்டர், என்ன மாதிரி மர்டர் பண்ணிட்டு வந்தோம்னு இருக்கு. அவங்க லீடரே நீங்கள் போட்டு உள்ளே போயிருந்தா உங்களை தொலைச்சிக்கிட்ட மாட்டாங்களா? யாருக்கு வெளில ஒரு ஆளை போட்டு போறீங்கன்னா அவங்க ஆளுக்கு உள்ளே இருப்பாங்கல்ல, அவங்க உங்களை என்ன செய்வாங்க? அதோடு தான் இந்த பிளாக் பிரிக்கிறது, கவனமாக பிரித்து வச்சுருவாங்க. அவங்கள சந்திக்க முடியாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. எந்த சூழல்லையும் நீங்கள் அவங்களை சந்திக்க முடியாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. எங்கேயாவது வக்கீல் மனு வேறு எங்கேயாவது கிளாஷ் ஆனாதான், அதுவும் கிளாஷ் ஆகாதாலும் போலீஸ் பார்த்துப்பாங்க. போலீஸ் செக்யூரிட்டிலாம் கடுமையாக கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. இந்த போக்சோ வழக்கில் போனால் எப்படி சார் ரொம்ப
அடிமையா பண்ண நடத்துவாங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், ரூமில் துணி துவைக்கிறது, பாத்ரூம்குள்ள வர்றது, கூட்டுறது, சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, இந்த வேலைகளை பயன்படுத்துவாங்க. இதே பெண்கள் சிறையில் அதே தான் சேம் டிட்டோ. பெண்கள் சிறையும் அப்படி தான். முன்னாடியே போனவங்க கொஞ்சம் கெத்து காமிப்பாங்க, மற்றவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெண்கள் சிறையிலையும் உண்டு. தான் பெத்த குழந்தைய கொண்டு போகிறாள், அவங்களும் என்ன பண்ணுறது? நீங்கள் கூட வழக்கு போட்டுருங்க, அபிராமி வழக்கு. அபிராமி எல்லாம் வந்து இந்நேரம் ஜெயில் செட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த புது அடிமைகள் வருதுல்ல, நம்ம தான் பழைய ஆளாயிரும்ல. ஓகே ஓகே. அதனால அப்படியே ஓட்டிப்பாங்க, மேட்சப் பண்ணி ஓட்டிப்பாங்க, அப்படியே பழகிருப்பாங்க. அப்படியே பழகிருப்பாங்க, அவ்வளோதான். அப்படியே அதை ஒரு லெவல் பண்ணி இழுத்து வாழ்ந்துருவாங்க. அது உண்மைதான் ஜெயிலை பொறுத்தவரையிலையும். அப்புறம் ஜெயிலை பொறுத்து சாப்பாடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3 வேளையும் சோறு தான், வேறு எதுவும் டிஃபன்லாம் கிடையாது. காலையிலையும் சோறு, அதில் வந்து மேலே தேங்காய் வச்சு புளி உப்பெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். தேங்காய் சட்னி நம்பினா தான் சோறு அதில் ஊற்றிருக்கும் மேலே, அதை சாப்பிட்லாம். மத்தியானம் சாம்பார் ரசம் கம்பல்சரி இருக்கும், மோர் இருக்குது. நைட்டும் வாங்கி வச்சுக்கணும், நீங்கள் சாயந்தரமே வாங்கி வச்சுக்கணும் சாப்பாடு. நைட்டு தனியாக இருக்காது? நைட்டு தனியாக இருக்காது, நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இல்லை, நைட்டுக்கு தனி சாப்பாடு சோறு தான், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எப்படி 6 மணிக்கு எப்படி சாப்பிடுவீங்க? ஆமாம் ஆமாம். பிளாக்குள்ளே உங்களை 6 மணிக்கு அடைச்சிடுவாங்க, 6 மணிக்கு எப்படி சாப்பிட முடியும்? வாங்கியே வச்சிடணும். ஒரு ட்ராலி மாரி எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் அச்சு சோறு இருக்குமோ அதை வாங்கிக்கணும். நீங்கள் சோறுலாம் கொஞ்சம் கூட குறைச்சி வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊரில் வீட்டிலேருந்து சாப்பாடு உள்ளே கொடுத்து விடலாம். அதாவது சமைத்த உணவுகள் உள்ள அனுமதி இல்லை. பேக்கடு ஐட்டம்ஸ் உண்டு, பிஸ்கட்டு முறுக்கெல்லாம் வந்து நல்லா பிராண்டாக இருக்குல்ல, பேக்கடாக இருக்குல்ல, அது உள்ள அனுமதி உண்டு. பெர்மனெண்ட்டு ஃபுட்டு கிடையாது உள்ள. பெர்மனெண்ட் ஃபுட்டுனா கருவாடு, ஊறுகாய் கூட இப்போ கொடுக்குறாங்க, பட் ஊறுகாய் அளவுடு இல்லை, பெர்மனெண்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கருவாடு, உப்பு சேர்த்த உணவுகள் அனுமதி கிடையாது. அது மற்றபடி ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் உள்ளே கொடுக்கலாம், பரிசோதிச்சுட்டு காவலர்கள் உள்ளே கொடுத்துருவாங்க. நான்வெஜ்லாம் எப்படி சார் வரும்? நான்வெஜ்ஜு இப்போ சிக்கன் போட்டாங்க, டிஎம்கே பீரியடில் தான் அதை கொண்டு வந்தாங்க. சிக்கன் போட்டாங்க, முட்டை உண்டு. வாரம் ஒருக்காவா சார்? வாரம் ஒருக்கா சிக்கன் உண்டு, முட்டை உண்டு, சாப்பிட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் பணம் வச்சுருக்கீங்கன்னா பிசிபின்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா அந்த உள்ளே மணி ஆர்டர் மாரி பேங்க் இருக்குது, அதில் பேங்க் தான் அது கிட்டத்தட்ட பொருள். அதில் பணத்தை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு டெய்லி கூட உங்களை ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி வரும், அது சமைப்பாங்க உள்ள, அது காசுக்கு சமைக்கிறது தான், அது சமைப்பாங்க. உள்ள கேன்டீன் இருக்குது, டீ வடை உள்ளே சாப்பிட்டுக்கலாம். எல்லா ஜெயிலையும் சூப்பரண்டு தான் வச்சு நடத்திக்கிட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஒன்றுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டீ வடை இதெல்லாம் உள்ளே கிடைக்கும், அந்த ஆக்சஸ் இருக்குது. இதான் ஜெயிலை பொறுத்தவரையும். இப்போ எல்லாம் ஃபேன் போட்டாங்க, பிளாக் ஃபேனு. அந்த ஃபேனை கீழே படுக்கிறது யாருங்கிற போட்டி அங்கே உண்டு. ஓகே. அதெல்லாம் டான் தான் அந்த இடம்லாம் நமக்கெல்லாம் புது ஆளுக்கெல்லாம் அந்த இடம் கிடைக்காது. ஃபேனுக்கு நேராக படுக்கிறது, லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நைட்டும் லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. நைட்டு காவலர்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சைக்கிள் ரவுண்ட்ஸ் இன்னமும் சைக்கிள் இருக்குது, பிரிட்டிஷ்காரங்க கொண்டு சைக்கிள் ரவுண்ட்ஸ் இருக்குது இன்னமும். நீங்கள் தப்பிச்செல்லாம் வெளில போகவே முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஜெயிலில் ஒரு மதில் தான் நீங்கள் பார்த்தீங்க, அதுலேருந்து 300 மீட்டர் தள்ளி இன்னொரு மதில் இருக்குது. அப்புறம் எப்படி ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிறாங்க? எங்கே பார்த்தீங்க போல விஜயகாந்த் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி தப்பிச்சு போக முடியும்? தப்பிச்செல்லாம் போக முடியாது, ஜெயிலேருந்து தான் தப்பிக்க முடியாது. எஸ்கார்டு அழைச்சிட்டு வர்றாங்களா போலீஸ், அதில் தள்ளி விட்டு ஒன்றா தான் உண்டு. மற்றப்பெல்லாம் நீங்கள் தப்பிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிப்பீங்க? எவ்வளோ பெரிய இரும்பு கோட்டை, எவ்வளோ போலீஸு, 10 அடிக்கு ஒரு போலீஸு, நீங்கள் எங்கேருந்து வெளில தப்பிச்சு ஓடுறது? அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் சும்மா எஸ்கார்டு வரக்குள்ள தப்பிச்சு ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உள்ளே அப்படி சார் சில கைதிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்களா? அதில் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது வந்து இந்த ஜன்னல் இருக்குல்ல, அதில் துண்டை போட்டு அப்படி இழுத்துப்பாங்க. துண்டை போட்டு அதில் போட்டு இதில் போட்டு இழுத்துப்பாங்க. மேலே லாக்கெல்லாம் எட்டவே எட்டாது உங்களுக்கு. இந்த நமக்கு இதில் 11 அடி இருக்குமா, ஜெயிலெலாம் 20 அடிக்கு மேலே ஹைட்டு. ஆமாம். நீங்கள் எவ்வளோ தூரத்துலையும் செவத்தில் ஊர்ந்து கூட ஏற முடியாது. ஜன்னல் கிடையாது, நீங்கள் பிடிச்சி ஏறதுக்கெல்லாம் ஹைட்டில் இருக்கும் ஜன்னல், அங்கே இருக்கும் விக்கெட் கீப் மாதிரி இருக்கும் ஜன்னல், நீங்கள் அதெல்லாம் ஏறவெல்லாம் முடியாது. அப்புறம் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அதான் இந்த மாதிரி கழுத்தில் போட்டு இழுத்துப்பாங்க, அதுதான் தற்கொலைங்கிறது. எளிமையாக பண்ணுறதுன்னா அதுதான். மெதுவாக புதுக்கி அந்த விண்டோவில் இதில் போட்டு அந்த ஜன்னல் கம்பியில் போட்டு இழுத்து தான் கழுத்தில் வச்சுப்பாங்க, வச்சுட்டு இறந்துவாங்க. இறக்கணும்னு முடிவு எடுத்தவங்க செய்வாங்க. செல்ஃபோனை பற்றி கேளுங்க சார். உள்ளே செல்ஃபோனு, கஞ்சா, பிடி சீரியல்லாம் கிடைக்கும் சொல்கிறாங்களே, எப்படி இது? அதுதான் எனக்கும் தெரியல. ஃபுல்லாக செக்அப் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க கைதிகளை. ஆனால் நீங்கள் நிர்வாணமாக செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் எப்படியோ உள்ளே எப்படி கிடைக்குது? உள்ள ஆண்ட்ராய்டு ஃபோனே இருக்குது. ஆமாம். இடையில கூட புழலில் வந்து செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு ஆண்ட்ராய்டு போட்டு எல்லாம் பண்ணவங்களை வந்து போட்டோ எடுத்தாங்களே. பிரஜ்வல் ரேவண்ணா கன்னடக்காரன், அவர் ஆக்டர் கூட பண்ண உள்ள அப்படியே ட்ராக் ஷூட்டு போட்டுக்கிட்டு தம்பை தச்சுட்டு இந்த மாதிரி நாற்காலில் உட்காந்துருந்தான். இப்போ அவனை தூக்கி வெளியே ஜெயிலில் போட்டாங்க, எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சசிகலா போய் வெளில பர்ச்சேஸே போனாங்களே கர்நாடகாவில். அதை சொல்லுங்கள், அந்த வீடியோ வந்துச்சு. எல்லா வீடியோ வந்துச்சே. எல்லாரும் இதானாங்க. பணம் தாங்க எவரி கிரீன், பணம் தாங்க அல்டிமேட். ஆனால் எல்லாம் கிடைக்குது உள்ள, எல்லாம் கிடைக்குது, அது மாற்றுக்கிறது கிடையாது. அதில் ஒன்றும் பொய்யே இல்லை, உண்மைதான். நீங்கள் பார்த்த கைதிகளை வந்து ரொம்ப நாள் உள்ளே இருந்தாங்க, அப்படி பார்த்த கைதிகளும் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க சார்? எப்படியா வெளில எடுத்துருங்க ஏதாவது சொன்னாங்க, ஏதாவது ஃபீல் பண்ணிட்டாங்களா எப்படி? இல்லை, எனக்கு எப்படின்னா, நான் சிறை வந்து ஆரம்பத்தில் வந்து என்னோடய வாழ்வியலுக்காக தான் ஜெயிலோட நான் பழக்கம் உள்ளே போயிட்டு வர ஆரம்பித்தேன். அப்புறம் அங்கேயே ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறாங்க.
அவங்களுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது, வெளியில் போகணும். ஏதோ ஒரு கால கொடுமையில் ஒரு கொலையோ இதை பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய அவங்களும் மனிதர்கள் தான், நம்மள மாதிரி சக மனிதர்கள். அவங்களுக்குள்ளே கதை கேட்கக்குள்ள தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களும் சமுதாயத்தில் வெளியில் வர வேண்டியவங்க. இல்லை இது மாதிரி நீண்ட நாள் கைதிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? பெரிய ரொம்ப ஆண்டுகள் ஜெயில் எடுத்த கைதிகள்லாம் ரொம்ப பக்குவப்பட்டிருப்பாங்க. ஏன்டா வந்தோம் அப்படின்னு நானும் சொல்கிறேன். நானும் மனிதனானது ஜெயிலில் போய் இவங்களை பார்த்த பிறகு தான் நானும் எனக்குள்ளேயும் ஒரு மனுஷன் தூங்கி கிடந்து எழுந்து வந்தான். அந்த மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருந்தான். அவன் அந்த மனுஷன் இருக்கல்ல ஜெயிலை பார்த்து ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சு? இல்லை அந்த பார்த்து நான் வளர்ந்தேன் பார்த்தீங்களா, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன். இவன் நல்லவன். எனக்கு நான் எதுவும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய உடனே கூட இருக்க மாட்டேன். காரணம் எனக்கு தெரியும், ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தெரியும். கொஞ்சம் டைவர்ட் ஆனாலும் நம்ம எங்கே பார்த்தா கட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் உட்காந்துருப்பீங்க, வெளில வர முடியாது. சின்ன ஒரு கிக்கர் பாயிண்ட் தான் முடிஞ்சு போய் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதானே. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கணும். அந்த தண்டனை எடுத்தாங்கல்ல, நான் அவங்கள்ட்ட நிறைய பேசுவேன், நிறைய இலக்கியம் பேசுவாங்க, நிறைய கவிதை பேசுவாங்க, பக்குவத்தை சொல்லுவாங்க. கோவப்படக்கூடாது சார், சார்னு தான் சொல்லுவாங்க. அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தவரை வக்கீலுக்கிறவங்க தெய்வம், இப்படியா நம்மளை வெளில எடுக்கக்கூடிய ஒருத்தர். ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன். நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அடி இருக்குமா சார்? 8 அடி 6 அடி? அது நீங்கள் சாதா மனு. சாதா மனு நீங்கள் ஃபேமிலி போகிறதான். அதுக்கு போட்டு இந்த மிண்டு மிஸ் வலை போட்டிருப்பாங்க. ஆமாம். அதுக்கு அந்தண்டையில் ஒரு கம்பி இருக்கும், அதுக்கு இடையில ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். எது போட்டாலும் அதுக்குள்ளே தான் விழுவும், அங்கிட்டு போயிடாது. அந்த இது வந்து சாதா. நாங்கள் போகிறது வக்கீல் மனு. இந்த மாதிரி சேர் போட்டிருக்கோம், பெஞ்சு போட்டிருக்கோம், ஸ்லிப் எழுதி கொடுக்கணும். மற்ற நாள்களில் 3 to 5 பக்கத்துலேருந்து பார்ப்பீங்களா? பக்கத்துல எப்படி உட்காந்து பக்கத்தில் உட்காந்து நான் பேசுகிற மாதிரி இன்னும் கிட்ட உட்காந்து 3 to 5 மற்ற நாட்களில். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலைல 10 to 1. இதுதான் எல்லா சென்ட்ரல் ஜெயிலையும். சப் ஜெயில் கூட நீங்கள் முன்ன போய் பார்த்துக்கலாம், காலைல கூட விட்டுருவாங்க. மற்றபடி சென்ட்ரல் பிரிசனில் இதுதான் ரூலு, மேனுவல் இதுதான். நீங்கள் எழுதி கொடுத்துடணும், வெளில ஒரு என்ட்ரி போட்டு, நீங்களும் செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் வெளில வச்சுட்டு தான் போகணும். உள்ள வெளில மீன்ஸ் அங்கே வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. கார் இருந்தால் காரு, இல்லை எதுக்கு அவள் பெட்டி கடையில் கொடுத்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா வச்சுப்பாங்க, வந்து வாங்கிக்க வேண்டியது. உள்ளே போய்ட்டு எழுதி கொடுத்து ஸ்லிப்பு போடணும். ஸ்லிப்பு அவங்க ஃபோனில் வாசிப்பாங்க, அந்த இதில் மைக்கில் வாசிப்பாங்க, அது அவங்க பிளாக்கில் உள்ள ஸ்பீக்கரில் கேட்கும். அதுக்கு பிறகு அவங்க கிளம்பி இங்கே வரணும், வந்து நீங்கள் பேசணும். பல நாளும் அவங்கள பார்க்க முடியாமல் கூட திரும்பி வந்துருங்க. காதில் விடுவாது, இல்லை ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் மைக் இருக்காது, நாங்கள் சத்தமாக இருக்கும்ல, மைக் இருக்காது. திடீர்னு வெளியே எங்காவது வெளியே கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. பல நாள் நான் பார்க்காம வந்திருக்கேன், கிடைச்சிருக்காது ஆளுங்க. அப்படி இருக்கக்குள்ள தான் ஸ்ரீலங்காக்காரவங்க ஒரு தமிழ் அகதிகள் ஒரு 52 பேர் இங்கே இருந்தாங்க. பல கேஸில் இருந்தாங்க, ஒரு கேஸில் இல்லை. அவங்களே எல்லா அடிதடி கஞ்சா கிஞ்சா எல்லாம் தான் போட்டிருப்பாங்களா அவங்க மேலே. கேட்க யார் இருக்கா? நம்மளே போடுறாங்க, அவங்கள போடுறதுல என்ன இருக்குது? அப்போ அவங்க ஒருத்தவங்க என்கிட்ட ட்ராவல் ஆனார், ஒரு ஊட்டிக்காரர், ஊட்டியில் கேம்பில் இருந்தவர். அவர் ட்ராவல் ஆகல. அப்போ அவருக்கு வேண்டிய ஹைகோர்ட்டில் நான் போய் போடுறேன். இல்லீகல் டிடெயின்ஸு, இவங்கெல்லாம் பிளட் ஷூரிட்டி கேட்டு வச்சுருக்காங்க, ரத்த சொந்தத்தில் ஜாமீன்தார். இவங்கள்ட்ட ஏது ரத்த சொந்தம், இவங்களே அகதி, இவங்கள்ட்ட எப்படி இருக்கும்? அப்படி போட்டப்போ தான் ஒரு 52 பேர் விட்டது கோர்ட். நம்மளோட ஆர்டர் காப்பி தான் அது விட்டது. ஓன் பைலில் விடுறோம், ஓன் பாண்டில் விடுறோம்னு சொல்லி. இந்த இலங்கை தமிழர்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்த கைதிகள் என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? எப்படியாவது என்னை வெளில எடுத்துறாங்களா? அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதாவது அவங்க ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா மிகுந்த மனவேதனையில் இருப்பாங்க. ஒரே கான்செப்ட் தான் பேசுவாங்க. அவங்க கேஸ் அதை மட்டும் தான் பேசுவாங்க, வேறு எதுவும் பேச மாட்டாங்க. அதே பேசி 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 அவங்க ஒரு உளவியல் சிக்கலுக்கே உள்ளாயிடுவாங்க. அவங்களே ஒரு முடிவு எடுப்பாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்ற முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா வேறு இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அவங்க கேஸு, நீங்கள் உங்கள் கேஸை பற்றி பேசுவீங்க. நீங்கள் உங்கள் வக்கீல் என்ன சொன்னார், உங்கள் ஜட்ஜி என்ன சொன்னார், அதை பற்றி சொல்லுவீங்க. நான் என்னதை பற்றி சொல்லுவேன். இவ்வளோ தான் நமக்குள்ள உரையாடலே இருக்கும். வேறு எந்த உரையாடலுக்கும் அங்கே வேலை கிடையாது. பெரிய சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது. குடும்பத்தை பற்றி சொன்னீங்கன்னா அழுவலாம் உட்காந்து. அழுது என்ன ஆக போகுது? உள்ள மேலும் ஹெல்த்து தான் பாதிக்கும். அதோட வெளியில் போகிறது மட்டும்தான் இலக்காக இருக்கும், வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அது வெளியில் போகிறது நீதியரசர் என்ன சொன்னாங்க, தினம் ஹைகோர்ட்டில் வர ஜட்ஜிமெண்ட்லாம் அவங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, சார் இந்த ஜட்ஜி மாதிரி இருக்கார் சார், கொஞ்சம் பாருங்கள் சார். எப்படி தெரியும் அவங்களுக்கு? ஜட்ஜி பேப்பரில் டெய்லி படிக்கிறாங்கல்ல, ஓஹோ, யார் விடுறா யார் போகிறான்னு. பேப்பரை தவிர வேறு எது கம்யூனிகேஷனுக்கு இல்லை நெறியாளர். இப்போ நம்ம ஏன் பேப்பர் படிக்கலை? செல்ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருக்கு, வந்து பேப்பர் படிக்கலை. அதுக்கான அவசியம் இங்கே இல்லை. செல்ஃபோனில் வந்துடுது என்ன செய்திங்கிறது முடியாந்துருது. இப்படி பேப்பர்லாம் படிச்சு தெரிஞ்சுங்கன்னா அவங்க பேப்பரை தவிர வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. அது பொழுது போகாது, வரி வரியாக படிக்க வேண்டியதானே, உட்காந்து இஞ்சாக படிக்க வேண்டியதானே. இதுதான் தண்டனை கைதியோட நிலைப்பாடு. விசாரணை கைதி என்டையராக டிஃப்ரெண்ட்டு. கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க, முடிஞ்சால் குண்டாசு, ஒரு 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் 12 மாதம் வெளியே போயிட போகிறாங்க. அது இந்த காலகையை உடைச்சிருக்காங்களா, அது ஆஸ்பத்திரி வீடுமா தான் தெரியணும். அங்கே டாக்டர் போகிறது வர்றது, ஒரு சேரு மூவிங் சேர்லேயே அவங்கள வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்கள பொறுத்தவரை ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னொன்று தெரியுமா, தண்டனை சிறைவாசி இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த பிளாக் உள்ள வேணுமோ விடுவாங்க, பெயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு. அப்படிங்களா சார்? ஆமாம், அவங்க திருட மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக திருட மாட்டாங்க. ஏன் மாறிடுவாங்களா? அப்படி இல்லை இல்லை,
திருடுனா மறுபடியும் அதில் ஒரு கேஸு, அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 வருஷம் உள்ளே இருக்கணும். ஓகே ஓகே எழுதிடுவாங்க, எக்ஸ்ட்ரா 1 வருஷம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க உள்ள. நீங்கள் உள்ளே வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் தப்பிக்கலாம். இருக்க முடியுமா அது மாதிரி? இருக்காங்களே, இல்ல இருக்க விடுவாங்களா கேக்குறேன். சக கைதிகள் அதுக்கப்புறம் அங்கே ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. போலீஸ் இழிச்சிட்டு முறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உள்ள உங்களை நெருக்கடி பண்ணுவாங்க. உள்ள ஜெயிலரு வார்டன் எல்லாம் முறைச்சிக்கிட்டீங்கன்னா சிக்கல் தான். அப்புறம் மகாநதி கமலஹாசன் தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேட்சப் பண்ணி ஓட்டுருவாங்க. ஐயா ஐயா ஐயான்னு மேட்சப் பண்ணுவாங்க. இல்லாட்டி சிக்கல் ஆகிடும். ஜெயில் கேஸ் வாங்க ஆரம்பிச்சா வெளியே வர முடியாது. வாங்கிட்டே இருக்க வேண்டியது, உள்ளே உட்காந்து காலம் முழுவதும் ஜெயிலு தான். அப்புறம் ஜெயில் தான், ஜெயில் சோறு தான். அப்புறம் கோர்ட்டு கன்சிடர் பண்ணாது, லீவ் கொடுக்காது உங்களுக்கு. ஜெயிலுக்குள்ளேயே முரண்படுறானமே அப்படின்னு. அதை விட்டு ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க ஜெயிலுக்குள்ளே. யார் தேவையில்லாத சண்டையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. எந்த பிளாக்குள்ளே போனால் திருட மாட்டாங்க. இந்த வெளியெல்லாம் நம்பி விடுறாங்களே, ஓட மாட்டாங்க. அவங்க ஓடுனா அவங்களுக்கு தான் கேடு. வெளில போக முடியாது. பெட்ரோல் பங்க் நடத்துகிறாங்க, எவ்வளோ ரிஸ்க்கான வேலை. பெட்ரோல் பங்கு அது நடத்துகிறாங்க, பேக்கரி நடத்துகிறாங்க, முயல் பண்ணை வளர்க்குறாங்க, உள்ளுக்குள்ளே விவசாயம் நடக்குது, கரும்பு நெல் எல்லாம் சாவடி. புழல் ஜெயில் இத்தினூண்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? பல கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் பின்னாடி இருக்குது சுற்றளவு. பெரிய இடம் அது. விவசாயம் பண்ணுறாங்க உள்ள. பெண்கள்லாம் வந்து இந்த அந்த மாதவிடாய்க்கு விஸ்பர் இந்த மாதிரி மெட்டீரியல் ஒன்று தயாரிக்கிறாங்க உள்ள. இந்த பேப்பர் கப்பு தயாரிக்கிறாங்க, பேப்பர் பிளேட்டு தயாரிக்கிறாங்க பெண்கள். நிறைய துணிமணி தைக்கிறாங்க உள்ள, டிஷர்ட்டு தயாரிக்கிறாங்க. எல்லாம் வேலையை பொருட்கள் நிறைய. அதுக்கு சம்பளம் உண்டு. அது எல்லாம் உங்கள் இதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். வெளில போகல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயம் ஜெயில் கைதிகள் பற்றி பேசியிருந்தான். தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.